ஏய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம அனபிலா காஞ்சினிக்கு மிஞ்சிற அளவு பயங்கரமான 6 ஸ்டோரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கிலாந்தில் இருக்கிற போதை திருத்தலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அமானுஷ்யங்கள் நடந்திருக்கான். அங்கே காவலுக்கு இருந்த ஒரு சில பாதிரியார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் வரைக்கும் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஓடிட்டாங்க. பாதிரியாடி பயந்து ஓடுறாங்கன்னா சாதாரண மக்கள் அந்த இடத்துல போய் இருந்தால் என்ன ஆகும்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. பாதிரியார் நைட் ஓடுறத பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, என்ன ஐயா நைட்டு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி என்ன தான் நடந்துச்சுன்ட்டு கேட்டாங்க. அதுக்கு பாதிரியார் சொன்ன பதிலை கேட்ட யாராலையும் நம்பவே முடியல. அப்படி பாதிரியார் என்ன தான் சொன்னாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, பாதிரியாரும் அவங்களோட ஃபேமிலியும் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா காதுகிட்ட வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குமா. அது மட்டும் இல்லை, திடீர்னுட்டு எங்களோட காலிங் பெல்லை அழுத்துவாங்க. நாங்களும் யாருன்ட்டு வெளியில் போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்வுகள் நடந்ததா அந்த பாதிரியார் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன பொண்ணு ஒரு வாட்டி ரூமில் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா ரூம் கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆச்சு. நாங்களும் எவ்வளோ தான் கதவை தட்டி திறக்க ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் எங்களால் திறக்கவே முடியலை. ஃபைனலாக வேறு வழியே தெரியாமல் தான் கதவை உடச்சி உள்ளக்க போகணும். அந்த மாதிரி ஒரு ஃபாதிரியாரும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபாதிரியாரே இப்படி பயப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்றதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி வராங்க. அப்படி பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருத்தத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான பொருட்கள் ஆட்டோமேட்டிக்காக காற்றுல பறக்க ஆரம்பிச்சிச்சான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செவுத்தில் போய் எழுத ஆரம்பிச்சிச்சான், என்னைய எப்படியாச்சும் இதுலேருந்து காப்பாற்றுங்க, என்னைய எப்படியாச்சும் விடுவீங்க அப்படின்ட்டு செவுத்தில் எழுத ஆரம்பிச்சிச்சான். அப்போ தான் பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒரு ஆத்மா இந்த திருத்தெல்லாம் மாட்டிக்கிச்சு, நம்ம தான் எப்படியாச்சும் காப்பாற்றி விடுவிக்கணும்னு நினச்சாங்க. அப்போ தான் பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் யோசிக்கிறாங்க, இந்த திருத்தலுக்கு கீழே அப்படி யாராச்சும் கொண்டு போட்டிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி உயிரோடையே புதைச்சிருப்பாங்கன்ட்டு நினச்சாங்க. அதுக்கு அடுத்ததாக பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா டீப்பாக ரிசர்ச் பண்ணதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கிடச்சிச்சு. அதாவது அந்த ஹிஸ்ட்ரி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1300 காலகட்டத்தில் இந்த இடத்துல ஒரு மாக்கும் நன்னும் இருந்ததாகவும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணதாகவும் அவங்க நாளடைவில் கல்யாணம் பண்ண இருந்ததாகவும் கல்யாணம் பண்ணுற விஷயம் நன்னு மாக்கு மக்களுக்கு தெரியப்பட்டதாக நன்னை பார்த்தீங்கன்னா கல்லறையில் புதைச்சிட்டாங்க. மாக்கோட தலையை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தலையை விட்டிட்டாங்களாம். நன்னை புதைச்ச இடம் பார்த்தீங்கன்னா அந்த திருத்தலுக்கு கீழேயா, அதனால தான் என்னை எப்படியாச்சும் விடுவீங்கன்ட்டு அந்த செவுத்தில் எழுதப்பட்டுச்சு. சரி, அப்போ மாங்க் எங்கே போனாங்கன்ட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டப்ப பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பதில் என்னதுன்னு தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு போல தலை இல்லாத மனுஷன் இந்த மாதிரி நடு ரோட்டில் நடந்து போகிறதா நிறைய வதந்திகள் பேசப்பட்டு இருக்குன்ட்டு சொன்னாங்க. என்ன சார் இதில் நம்புற போல இருக்குன்ட்டு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% உண்மை கதைகள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கலாம். பாய்.